ம். அது எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு. என்றா இப்படி இருக்காரு, ரொம்ப குழந்தை தன்மையா இருக்காரு அப்படின்னு பார்த்தோம். ம். ஆனா அது எதற்காகன்றது அப்புறமேல் தான் தெரியும். புரியுது. எல்லாத்தையும் பேசணும், எல்லாத்தையும் பேசணும், பல நினைவுகளை பேசணும். அப்பப்ப எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி 1/2 மணி நேரம் பேசுறது. பழைய நண்பர்கள் தான். ம். அது சமீப காலமா அதிகமா இருந்துச்சு. அப்ப புரியுது. நம்மளுக்கே ஒரு சின்ன இது அவருக்கே தெரிஞ்சிருக்கும் போல அப்படின்னு. புரியுது. அவர் உடல்நிலை அவருக்கு தெரியும் இல்லையா? கண்டிப்பா. அதனால கூட அவர் அந்த ஃபீல் ஆகி எல்லாத்தையும் பேசி சந்தோஷப்படணும் அப்படின்னு பேசிட்டாரா என்னன்னு தெரியல. ஓகே. அதுவும் எனக்கு தோணுது. இப்போ குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா, கடந்த ஓரிரு ஆண்டுகள்ல காமெடி நடிகர்கள் தொடர்ந்து மரணம் அடைஞ்சிட்டு வராங்க இண்டஸ்ட்ரியில வந்து. இப்போ இது பல பேர் வந்து இது என்ன காமெடி, இதுக்கே வந்த சோதனை, என்ன தொடர்ந்து மறைவா அப்படின்ற மாதிரி ஆடியன்ஸுமே பேர் அதிர்ச்சியில இருக்காங்க. ஆமா ஆமா. ஏன்னா இவரு 30 ஆண்டு காலமா மக்களை மகிழ்ச்சி படுத்துறதுனால எல்லாருக்கும் கொஞ்சம், அதாவது பழைய 90ஸ்க்கும் தெரியும், 2Kவுக்கும் தெரியும். அதனால எல்லா தரப்பட்ட ஆளுக்கும் தெரியும்ன்ற காரணத்தினால சோசியல் மீடியா ஃபுல்லா ரொம்ப வருத்தம் தெரிவிச்சிருந்தாங்க எல்லாரும். எப்பவுமே காமெடின்னு வந்து குடும்பத்துல ஒரு ஆளா இருப்பாங்க. இப்ப ரஜினி சாருக்கு மன்றம் இருக்கும், கமல் சாருக்கு இருக்கும், அஜித் விஜய்க்கெல்லாம் இருக்கும். ஆனா பாத்தீங்கன்னா காமெடியனுக்கு ரசிகர் மன்றமே இருக்காது. என்ன காரணம்னா எல்லாருடைய ரசிகரும் காமெடியனை ரசிப்பாங்க. அப்படி இவர் வந்து குடும்பத்துல ஒரு ஆளா தான் இன்னைக்கு 2-3 நாளா அவ்வளவு ஃபீல் ஆகிருக்காங்க. எனக்கு முத நாள் நைட்டு நல்லா இருக்காரு, இப்ப கொஞ்சம் பரவாயில்ல, பிரீத் நல்லா இருக்கு, ப்ரெஷர் நல்லா இருக்குன்னு சொன்னோன்னே அப்படியே ஒரு 9:30 மணிக்கு நானு எங்க குலசாமி அப்படியே படுத்தேன். பரவாயில்லடா. எங்களுக்கு என்ன ஒரு ஆசைன்னா, அவரு பெருசான நடமாட்டம் இல்லாட்டி கூட உட்கார்ந்து இருந்து நாங்க இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாலே போதும், அந்த அளவுக்கு கொடுத்தாலே போதும் கடவுளே அப்படின்னு தான் வேண்டோம். அன்னைக்கு 9:30 மணிக்கு படுக்கிறேன், மறுநாள் 9:30 மணிக்கு இப்படி ஆயிடுச்சு.